கண்களில் நுழைந்து இதயம் புகும் இனிமையான உணர்வு காதல். இப்படித்தான் கவிஞர்களும் சினிமா நாயகர்களும் நம்மவர்களுக்கு காதலின் உணர்வுகளை கடத்துகின்றனர். உண்மையில் காதல் என்பது பருவக்கோளாறு என்றாலும் எதிர்ப்புகள் வந்தால் பேரலையால் கரைந்து போகும் கடற்கரை மணற்சிற்பம் போல இல்லாமல், மலர்விட்டு மலர்த்தாவும் வண்டு போல இல்லாமல், காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் கலங்கரை விளக்கமாக சந்ததிகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே பலரின் விருப்பம். காதல் என்றால் பீச், பார்க், தியேட்டர், ஹோட்டல் என்று தேடிச் செல்லும் அளவுக்கு தரம் தாழ்ந்து சென்று கொண்டிருக்கும் இந்த காலத்தில்தான் வசதி பார்க்காமல், சாதிமதம் பார்க்காமல் காதலில் இணைந்து கஷ்டத்தை பரிசாக பெற்றவர்கள் இவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் துப்பகானப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட கனஜூர் கிராமத்தைச் சேர்ந்த லாவண்யா சோமசேகர் தம்பதியர்தான் கஷ்டத்தை கடின உழைப்பால் வென்ற காதல் பறவைகள். ஐந்து வருட காதலுக்கு வீட்டில் சாதியை காரணம் காட்டி எதிர்ப்பு கிளம்ப லாவண்யாவை கட்டிய துணியோடு கூட்டிச் சென்றார் சோமசேகர். 2011ஆம் ஆண்டு நண்பர்கள் உதவியால் பர்கூர் முருகப்பெருமான் கோவிலில் இவர்களின் திருமணம் நடந்தது. ஊரில் உள்ள எதிர்ப்பு காரணமாக ஜெகதேவி பகுதிக்கு இடம்பெயர்ந்து 250 ரூபாய் வாடகையில் சிறிய வீட்டில் தங்கள் இல்லறத்தை தொடங்கினர். கணவன் மனைவி இருவரும் விவசாய கூலி வேலைக்கும் கட்டட வேலைக்கும் சென்றும் சிரமத்துடன் வாழ்க்கையை நகர்த்தினர். சில மாதங்களில் தங்கள் சொந்த ஊரான கனஜூர் கிராமத்திற்கே திரும்பினர். தங்களை அரவணைக்கவும் ஆதரவளிக்கவும் யாருமில்லை. சிறிய குடிசை வீட்டில் தங்கி அருகில் இருந்த தங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை செப்பனிட்டு மல்லி, புதினா பயிர்களை பயிரிட்டனர். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து உழைத்தனர். முதலில் பசுமாடு ஒன்றை வாங்கி அதன் மூலம் பால் வியாபாரம் பார்த்தும் மெல்ல மெல்ல வாழ்வில் எழுந்து வர தொடங்கினர். கனஜூர் கிராமத்துல நாங்க இருக்கோம். நாங்க 2 பேரும் ஒரே ஊரு. எங்க வீட்டுக்கார பேர் சோமசேகர், என் பேர் லாவண்யா. நாங்க 2 பேரும் 5 வருஷமா லவ் பண்ணோம். லவ் பண்ணி வீட்டுல வந்து தெரிஞ்சிருச்சு. ஜாதி பிரச்சனை அப்படிங்கறதுனால 2 பேருக்கும் வேற வேற கேஸ்ட் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வீட்டுல நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். இந்த ஊருக்கு வந்த பின்னாடி நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க தோட்டத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம். அக்கம் பக்கத்து தோட்டங்களுக்கும் வேலைக்கு சென்றும் பணத்தை சிறுக சிறுக சேர்க்க தொடங்கினர். 2 ஆண் குழந்தைகள் பிறந்த நிலையில் விவசாயம் இழிவல்ல, வாழ்க்கை என்று அவர்களுக்கும் விவசாய பணிகளை கற்றுக் கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். நான் வந்து விவசாய வேலை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க. வீட்டு வேலை அவங்க ஒருத்தர் வீடு கூட்டுறது, ஒருத்தர் வாசல் கூட்டுறது, ஒருத்தர் சாணி அள்ளுறது, ஒருத்தர் பால் கறக்கிறது, இந்த மாதிரி தான் நாங்க 4 பேரும் சேர்ந்து 4 பேர் மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட்டே. 4 பேர் சேர்ந்து செஞ்சதுனால்தான் நாங்க வந்து ஒரு வீடு கட்டி எங்களுக்கு என்ன தேவையோ இன்னைக்கு அந்த இதுல நாங்க இருக்கோம். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இப்போ ஓரளவுக்கு நல்ல இதுல இருக்கோம். அல்லும் பகலும் தக்க நேரத்திலும் மருந்தடித்து உரம் போட்டு பார்த்து பார்த்து பயிர் செய்ததால் எந்த இடத்திலும் அவர்களை விவசாயம் கைவிடவில்லை. தங்கள் இருவரின் கடின உழைப்பாலும் சாமர்த்திகமான சேமிப்பாலும் அவர்களை காதலும் கைவிடவில்லை. வாழ்க்கை தரம் உயர்ந்தது. பெற்றவர்கள், உற்றார் உறவினர்கள் ஆதரவின்றி குடிசையில் வாழ்க்கையை தொடங்கி விவசாய நிலத்தில் இருவரின் உழைப்பால் 15 வருடங்களில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு கான்கிரீட் வீடு கட்டி கார், பைக் என்று கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதாக சொல்கின்றனர் இந்த காதல் தம்பதியர்.
புதினா வச்சு அதை மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து அறுவடை பண்ணி அதுல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு இப்போ எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கு. எங்களுக்கு அந்த அளவு விவசாயம் பண்றதுக்கோ இல்ல எங்களுக்கு அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கும் ஒரு வீடு கட்டி. மாடு மேய்ப்பதிலும் விவசாய பணிகளிலும் தங்கள் குழந்தைகளை ஈடுபடுத்தினாலும் அதற்கு பின்னர் அந்த இரு சிறுவர்களும் பள்ளிக்கு கூட சீருடை அணிந்து பேருந்தில் சென்று 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் படித்து வருகிறார்கள். காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கெட்டு போகல. இதற்கு மேலாவது எங்களது பெற்றோர்கள் எங்களை புரிந்து கொண்டு எங்களிடம் பேசி எங்களுடனே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒரே ஆசை என்கிறார்கள் லாவண்யா சோமசேகர் தம்பதியர். இப்ப நாங்களும் என் பசங்களும் நல்லா இருக்கோம். 4 பேரும் நல்லா விவசாயம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கோம். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, எனக்கு எங்க அம்மா என்கிட்ட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் விட்டுட்டு போகும்போது எங்க அம்மாவது என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சொந்த பந்தம் எல்லாருமே ஓரளவுக்கு ஒவ்வொருத்தர் பேசினாலுமே ஒவ்வொருத்தர் எல்லாருமே இந்த ஜாதியா அப்படிங்கிற இதுல இருக்காங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று பிரிந்து செல்வது காதல் அல்ல. ஆயுளுக்கும் அவளுக்கு அரணாக இணைந்து நிற்பதுதான் அவனின் காதல். திருமணத்திற்கு முன்தான் காதல் வர வேண்டும் என்பதல்ல, திருமணத்திற்கு பின்னரும் காதல் வரலாம். ஆம், மனைவியையும் காதலியுங்கள். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.